வீட்ல இருக்க தங்கமயில் தன்னுடைய அம்மா பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இங்கே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுக ஆரம்பித்தோடனே அவங்க அம்மா பாக்கியத்துக்கு ஒன்றுமே புரியலை. "இதுக்குடி அழுகிற?" அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. ஆனால் அதையும் சொல்லாமல் திரும்ப அழுகுனதும் அவங்களுக்கு ஒருவேளை நம்ம பண்ண தப்பு எல்லாமே அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரிய வந்துடுச்சோ அப்படின்னு ரொம்ப பதட்டப்படுறாங்க. "அடியே உண்மையை சொல்லுடின்னு" சொல்லி கேட்க இங்கே தங்கமயில் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. முதல்ல கோமதியத்தை திட்டினது, அதுக்கப்புறம் ராஜி திட்டினது, கதர் திட்டினது, இப்போது ராஜி, கதர், மீனா, அப்புறம் கோமதின்னு எல்லாரும் சேர்ந்து திட்டினதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல, அந்த வீட்டுக்கு உன்னை கல்யாணம் தானே பண்ணி கொடுத்தேன், இல்லை அவங்க எல்லாருடைய கோவத்தையும் தீர்த்துக்கிறதுக்காக உன்னை திட்டு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தேனா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, அட என்னம்மா நீ, நம்மளே ஏற்கனவே நிறைய பொய் சொல்லியிருக்கோம். அன்றைக்கி நான் ராஜி விஷயத்த சொல்லாமல் இருந்திருந்தேன்னா வீட்டில் பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் நான் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக தானே ராஜி விஷயத்தை இங்கே பாண்டியன் மாமா கிட்ட சொன்னேன். ஆனால் அந்த விஷயத்த கதர் காதில் வாங்கிட்டு இருந்துட்டு என்கிட்ட வந்து கேள்வி கேட்பார்னு எனக்காமா தெரியும். இப்போ ராஜியும் கேள்வி கேட்குறா. அப்போ அவங்க கேட்குறது சரிதான், இருந்தாலும் என்னால் ஏற்றுக்க முடியலையேம்மா. இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்க மாட்டுது. ஆனால் அவங்க மட்டும் தனியாக கூட்டணி வச்சுட்டே இருக்காங்க. என்னை அதில் சேர்த்துக்கிறது கூட கிடையாதுமான்னு சொல்ல, கூட்டணியா? அந்த வீட்டில் அது வேற நடக்குதான்னு சொல்லி பாக்கியம் கேட்க, அட ஆமாம்மா, எப்போ பார்த்தாலும் கோமதியத்தை, மீனா, ராஜு உங்க 3 பேர் மட்டுமே தான் ஒன்றா இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் தனியாக தாம்மா இருக்கேன்னு சொல்ல, ஓ இதெல்லாம் வேற நடக்குதா? அப்போ இரு, நான் வீட்டுக்கே வரேன்னு சொல்ல, அம்மா இங்கெல்லாம் வந்து எதுவும் பிரச்சனையெல்லாம் பண்ணி வச்சிடாதம்மான்னு தங்கமேல சொல்ல, அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டி. பேச வேண்டிய விதத்தில் அதை யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசி சரி பண்ணிக்கலான்னு சொல்ல, சரி இந்த விஷயம்லாம் மாப்பிள்ளைக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, அட போமா, அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல, ஏண்டி மாப்பிள்ளை எதுவும் உன்னை திட்டுனாரான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவர்கிட்ட விஷயத்த சொன்னால் அவர் எனக்கு சப்போர்ட்டாக பேசுவார்னு பார்த்தா அவர் இந்த குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக தான் இருந்துட்டுருக்காரு. எனக்கு எதிராக அவங்களை ஒரு வார்த்தை எதிர்த்து கூட ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டார். நான் கூட கதிர்கிட்ட போய் பேசுங்க, கதிர்கிட்ட சொல்லி அன்னிக்கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாது, அன்னிக்கிட்ட மரியாதையாக நடந்துக்கணும்னு சொல்லுங்கள், இப்படியெல்லாம் எடுத்து சொல்லுங்கள், அப்போ தானே அந்த தம்பிக்கும் புரிய வரும். திரும்பவும் என்னை பார்த்தா இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க, என் மேலே மதிப்பு மரியாதை இருக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் போய் சொல்லி தான் ஆகணும்னு எவ்வளவோ சொல்லி அனுப்பி வச்சா, கடைசியில் அவர் அங்கே போய் அந்த தம்பிக்கிட்ட எதுவுமே பேசாமல் வந்துட்டாருமா. இவர் என்னம்மா இப்படி இருக்காருன்னு சொல்ல, இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, போக போக அவரை உன் வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சரி நான் கிளம்பி வீட்டுக்கு வரேன்னு சொல்ல, அம்மா இங்கே எதுவும் வந்து வாயை கொடுத்து பிரச்சனையில் பண்ணிடாதம்மா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் கிளம்பி வீட்டுக்கும் வராங்க. இங்கே வீட்டில் மீனா, ராஜு, செந்தில் அப்புறம் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. செந்தில் கடைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. கடைக்கு கிளம்பி வெளியில் வர நேரத்தில் இங்கே பாக்கியம் வர, பாக்கியத்தை வாங்கம்மான்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே போங்க, நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. உள்ளே போகிற பாக்கியம் தங்கமயில பார்த்துட்டு எப்படிடா இருக்குன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. என்ன மயிலே என்னாச்சு, ஏன் முகமே வாடி கிடக்குன்னு சொல்லி கேட்க, இங்கே எதுவுமே தெரியாதது போல் பாக்கியம் கேட்குறாங்க. அதே போல் எங்கள் தங்கமயிலும் தலைவலிமா அப்படின்னு சொல்லி சமாளிக்க, சரி உட்காருங்க சம்மந்தி, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க கோமதி. இல்லை த நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி எங்கள் தங்கமயில் தான் கூட உடனே கிச்சனுக்குள்ளே ஓடுறாங்க. கொஞ்சம் நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டா, ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான்னு சொல்ல, அவள் வீட்லேயும் இப்படி தான் சம்மந்தி, என்னை வேலையே பார்க்க விட மாட்டா, எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவள் தான் செஞ்சிட்ருப்பான்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, ஆனாலும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணுமா இல்லையா, போகிறப்ப கொஞ்சம் சொல்லிட்டு போங்க, கொஞ்சம் அமைதியாக இருந்து ரெஸ்ட் எடுக்கவும் சொல்லுங்கள், உடம்பு என்னத்துக்காகிறதுன்னு சொல்ல, சரிங்க சம்மந்தி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் தங்கமயில் டீ எல்லாம் போட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அந்நேரம் பார்த்தீங்க ராஜி, மீனா வர 2 பேரையும் பற்றி விசாரிக்கிறாங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி விசாரிக்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து ராஜி, மீனா 2 பேருமே உட்கார அவங்களுக்கும் டீ கொடுக்குறாங்க. 2 பேருமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க, இங்கே பாக்கியம் வந்துட்டு நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க கோமதி கிட்ட. நேரம் பார்த்து எங்கள் வீட்டுக்கு வந்து யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு கோமதி வந்து அவங்கள பார்க்குறதுக்காக வெளியில் போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து தான் மீனா வந்து எங்கள் தங்கமயில் அக்கான்னு கூப்பிடாம மயிலுன்னு கூப்பிட்றத பாக்கியம் கவனிக்கிறாங்க. உடனே பாக்கியம் மீனாட்ட கேட்குறாங்க, என்னம்மா உனக்கு மூத்தவ, அதுவும் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, அவளை போய் இப்படி நீ அக்கான்னு கூப்பிடாம மயிலுன்னு கூப்பிடுன்னு சொல்லி கேட்க, அது இல்லைம்மான்ற மாதிரி மீனா பார்க்குறாங்க. நேராக பார்த்து கோமதி வீட்டுக்குள்ளே வர, கோமதி வந்து எங்கள் பாக்கியம் பேசுகிறத கவனிச்சுட்டு என்னென்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, அக்கான்னு கூப்பிட்டு பழகுமான்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் மீனாவும், என்னை விட அவங்களுக்கு எத்தனை வயசு அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே வயசு விஷயத்துலையும் பொய் சொல்லி வச்சுருக்காங்க இவங்க, இதில் வேற இவங்க எத்தனை வயசுன்னு கேட்குறாளே, சரி ஏற்கனவே நம்ம சொன்ன வயசே சொல்லிடுவோன்ட்டு 26 வயசுன்னு சொல்கிறாங்க. நான் அவங்களை விட ஒரு வயசு தானே கம்மி, அப்படி இருக்கப்போ இவங்களை போய் அக்கான்னு கூப்பிட்டா அவங்களுக்கு நம்ம என்னமோ வயசு அதிகமானவோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வராதா, அதுக்காக தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மயிலுன்னு சொல்லி கூப்பிட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ எப்போதும் போல் அக்கானே கூப்பிடுன்னு சொல்லி அதட்டெல்லாம் சொல்ல, இங்கே கோமதியும் கவனிக்கிறாங்க. ஏன் இவங்க இவ்வளோ கோவப்படுறாங்கன்ற மாதிரி கோமதிக்கு ஒரு பக்கம் சந்தேகம் வந்தாலும் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு, சரி சரி இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நீ இனிமேல் அக்கான்னு கூப்பிடு மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரித்த அப்படின்னு தலையாட்டிட்டு இங்கே 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே வர மயில்கிட்ட பாக்கியமும் பேசிக்கிட்டு இருக்காங்க.
இங்க ராஜி, மீனா 2 பேரும் ஒண்ணா கிளம்பி போக, பின்னாடியே கோமதியும் போறத கவனிக்கிறாங்க. "நீ சொல்றது உண்மதாண்டி. இந்த வீட்ல உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. இவன் என்னடான்னா மயிலுன்னு பேர் சொல்லி கூப்பிடுறா. இப்போ இவங்க 2 பேரும் 3 தனியா கூட்டணி வச்ச மாதிரி 3 பேரும் தனியா கிளம்பி எங்கேயோ போறாங்க. நான் வந்திருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாதா என்ன? எங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும் கூட நினைக்க மாட்றாங்கன்னு" சொல்லி இங்க தங்கமயில் கிட்ட சொல்ல, "ஆமாம்மா, இந்த வீட்ல எப்போதும் இப்படித்தான் நடக்குது. என்னைய மட்டும் தனியா விட்டுட்டு இவங்க 3 பேரும் மட்டும் தனியா போய் ரகசியம் பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு" சொல்ல, இங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் அந்த ராஜி உங்க சொந்த அண்ணன் பொண்ணு. அவளையும் விட்டு கொடுக்க முடியாது. இதுக்கு வீட்டுக்கு முன்னாடி முதல் மருமகள்னு பார்த்தா அது அந்த மீனா. அவளையும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதனால தான் போக போக உன் மாமியாரையும் உன் பக்கம் வளைச்சு போடுற திறமை உன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே இப்போ தங்கமயில் என்னம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி எல்லாத்துக்கும் என்கிட்டே வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பியா? முதல்ல நான் சொல்கிறத மட்டும் செய்யன்னு சொல்ல, சரி மாப்பிள்ளை எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு கொஞ்சம் தலைவலின்னு படுத்திருக்காருமா அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு வேலைக்கு போகலையான்னு கேட்க, இதோ இப்போ கிளம்பிடுவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து கதிரும் வந்து காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் காலேஜுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க கதிரும். இதை தான் பார்த்துட்டு உடனே பாக்கியா சொல்கிறாங்க, அதோ கதிர் தம்பி தானே வரதுன்னு சொல்ல, ஆமாம்மா, இவனுக்கு கூட உன் மேலே கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, முதல்ல சண்டைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறதே இவரால் தான். எனக்கும் அவருக்கும் பிரச்சனைன்னு ஒன்று வரதே இந்த கதிர் தம்பியால் தான் சொல்ல, சரி நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, இங்கே உடனே அவங்க அம்மா சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே காதில் வாங்கிக்கிறாங்க. சரிம்மா சொல்கிற மாதிரி நான் பண்ணால் எனக்கு எதுவும் பிரச்சனை வராதுன்னு சொல்ல, அதெல்லாம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லா ஆம்பளைங்களும் பொண்டாட்டி பக்கம் தான் நின்னாகணும் இந்த சமயத்தில்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே நேராக தங்கமயிலும் கிளம்பி போகிறாங்க. நேராக போகிறவங்க கதிர் தம்பிகிட்ட, தம்பி சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்களா, சாப்பாடு எடுத்துகிட்டு வரவான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாண்ணி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கதிரும் இதை கேட்டுக்கிட்டு இருந்த எங்கள் மயில் வந்துட்டு, சரி தம்பி, அன்னைக்கு நான் சொன்ன விஷயத்த நினச்சி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த விஷயம் தான் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு, அதை பற்றி எதுக்காக திரும்பவும் பேசுகிறீங்கன்னு இங்கே கேட்குறாங்க கதிரும். இல்லை அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட பேசின விதம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை, நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் ராஜி விஷயத்தை அப்பாட்ட சொன்னீங்கன்ற ஒரு கோவம் தான். இல்லைனா ராஜியே அதை பற்றி பேசி அப்பாவை சமாதானப்படுத்தி எப்படியாவது டியூஷன் எங்கேயே வச்சுருந்துருப்பா. நான் நீங்கள் பேச போனதுனால தானே இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுகிட்டு இருந்த உடனே இங்கே பாக்கியமும் வந்துட்டு, நடக்கட்டும் நடக்கட்டும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குன்னு அங்கே டைனிங் ஹாலில் உட்காந்துருக்கேன். இங்கே உடனே தங்கமயிலும் கதட்ட சொல்கிறாங்க, நான் செஞ்சது தப்பு தான் தம்பி, ஆனால் அதுக்காக அண்ணின்ற மரியாதை இல்லாமல் பேசுவீங்களான்னு சொல்ல, நான் தான் சொல்கிறேனே அண்ணி, நான் தான் அந்த மாதிரி பேசவே இல்லையே, நீங்கள் ஏன் அதை தப்பாக நினச்சி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் தப்பு செஞ்சால் அதை நேருக்கு நேராக சொல்லிடணும்ல, திரும்பவும் அதே தப்பை பண்ண மாட்டீங்களேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன தம்பி இப்படியெல்லாம் பேசுகிறீங்களேன்னு சொல்லி தங்கமேலி கேட்க, கதிர்கிட்ட உண்மையை தான் சொல்கிறேன், தப்பு பண்ணால் அதை நேருக்கு நேராக சொல்கிறதுக்கு ஒரு தைரியமும் வேணும். அந்த தைரியம் இருக்கிறதுனால தான் நான் அதை உங்ககிட்ட நேராக வந்து சொன்னேன். அது உங்கள் மனசை காயப்படுத்திருக்குன்னு நான் நினைக்கல. அப்படி நான் காயப்படுத்துன்னு தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் அதுக்காக நீங்கள் செஞ்சதை தப்பு இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, அப்போ தான் சரவணன் கிளம்பி வராங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் சரவணன் வர கரெக்டாக தங்கமேலும் கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ட்ராமாவே அதானே, ஏன்னா சரவணன் வர நேரம் பார்த்து எங்கள் தங்கமேல் அழுகணும். இப்போ எதுக்காக அழுகிறீங்கன்னு சொல்லி கதிரும் கேட்குறாங்க. அதுக்கு தங்கமயிலும், இல்லை நீங்கள் என்னை மதிக்கிறது கூட கிடையாது, நான் பண்ணது தப்புன்ற மாதிரியே இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, என்னடா என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கண்ணே, நான் காலேஜ் கிளப்பிட்டு இருந்தேன், கூட்டு வச்சு பழைய பிரச்சனையை பற்றி பேசி இப்போ அவங்களே தேவையில்லாமல் கண் கலங்குறாங்கன்னு சொல்ல, இங்கே பாருங்கள் உங்கள் தம்பி எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு. அதுக்கு தான் சொன்னேன், உங்கள் தம்பிக்கிட்ட நான் எடுத்து சொல்ல சொன்னேன், அண்ணிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அண்ணிக்கிட்ட எப்படி பேசணுன்றதை சொல்ல சொன்னேன். ஆனால் நீங்கள் உங்கள் தம்பியை பற்றி பெருமையாக பேசுனீங்க, ஆனால் உங்கள் தம்பியை என்கிட்ட பேசுகிற விதத்தை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்க, இங்கே சரவணனுக்கு எதுவுமே புரியலை. யார் மேலே தப்பு இருக்குன்றது கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியலை. அப்போ தான் அங்கே உட்காந்துருக்க பாக்கியமும் வராங்க. நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன், கதிர் தம்பி பேசுகிறது சரியே இல்லைன்னு சொல்ல, அப்போ கோமதே ராஜி மீனான்னு எல்லாரும் வெளியில் வர, என்ன பிரச்சனை, எதுக்கு மேலே அழுகிற இப்போ அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ உடனே பாக்கியம் ஆரம்பிக்கிறாங்க பிரச்சனையை. பாருங்க தங்க மேலே இப்போ கதிரை என்னென்ன கேள்வி கேட்டிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றுமே கேட்கலாமா அப்படின்னு இங்கே கதிரும் சொல்கிறாங்க. தேவையில்லாமல் எதுக்கு இவங்க புதுசாக ஒரு ட்ராமாவை ஆரம்பிக்கிறாங்கன்ற ஒரு சந்தேகம் இங்கே கதிருக்கு வருது. என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லுங்க, நான் கேட்குறேன் என் பையன்கிட்டன்னு சொல்கிறாங்க கோமதி. அதுக்கு தங்கமேல் சொல்கிறாங்க, அண்ணின்ற மரியாதை கதிருக்கு கொஞ்சம் கூட இருக்க மாட்டுது. நான் கூட இவர்கிட்ட சொன்னேன், ஆனால் இவர் வந்து தம்பிக்காக பறிஞ்சு பேசுனாரே தவிர எனக்காக கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார். அதை நேற்று கதிர் பேசுனாங்க, இன்னைக்கு ராஜு பேசுகிறாங்க, நாளைக்கு வீட்டில் இருக்க எல்லாருமே நம்மளை, அதுக்கப்புறம் இந்த வீட்டில் எனக்கு என்னத்த மரியாதை, இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக இருக்கிறேன்னா ஒரு மரியாதையை எதிர்பார்க்கிறது தப்பா என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு ஒன்று இங்கே கோமதி சொல்கிறாங்க, மரியாதைங்கிறத அவங்களா கொடுக்கணும், நம்ம என்றைக்குமே கேட்டு வாங்கக்கூடாது. அவங்க மரியாதை கொடுக்கலன்னா அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கலன்றது ஒரு அர்த்தம், அதை நீ புரிஞ்சுக்கொண்டு சொல்ல, என் பொண்ணு அந்த அளவுக்கு என்ன இல்லாமல் நடந்துக்கிட்டான்னு சொல்லி இங்கே பாக்கியம் கேட்குறாங்க. இங்கே பாருங்க சம்மந்தி, இதை வச்சு ஒரு தேவையில்லாத பிரச்சனை வீட்டில் உருவாக வேண்டாம்னு நானும் நினச்சிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மயிலு சொன்னதை வச்சு நீங்கள் இப்போ கேள்வி கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் தேவையில்லாத
தேவையில்லாத பிரச்சனை வரும். கொஞ்சம் அமைதியாக இருங்க சம்மந்தன்னு சொல்ல, பாக்கியா வந்து என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் எங்கள் தங்கமயில பார்த்து முறைக்கிறாங்க. பேசுறி அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, என்னம்மாம்மா நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க, பார்த்தீங்களா என்னமோ இந்த குடும்பத்துக்கு நான் தான் வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி, இந்த குடும்பத்தை ரெண்டாக பிரிக்கிறதுக்காக வந்தன்ற மாதிரியும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. ஏன் அத்தை கூட என்னை அப்படி தான் நினைக்கிறாங்கன்னு சொல்ல, இப்போ கூட எனக்காக நீங்கள் வந்து பேச மாட்டீங்களா மாமான்னு சரவணன் கிட்ட சொல்ல, இங்கே சரவணன் வந்துட்டு எல்லாரையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே தங்கமயில் அம்மாவையும் பார்த்து முறைக்கிறது மட்டும் இல்லாமல், இங்கே பிரச்சனை முதல்ல உருவாகிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமயில கேட்குறாங்க. என்ன மாமா என்கிட்ட கேட்குறீங்க, அவங்க கிட்ட கேளுங்கன்னு சொல்ல, உன்னால தானே பிரச்சனை உருவானது, அப்போ உங்ககிட்ட தானே கேட்க முடியும்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் தங்கமயில பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே எங்கள் பாக்கியம், என்ன தம்பி என் முன்னாடியே என் பொண்ணை இந்த மாதிரி பேசுகிறீங்களேன்னு சொல்ல, குடும்ப விஷயத்தில் யாராக இருந்தாலும் மூக்கு நுழைக்கக்கூடாது. இப்போ எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வரதுக்கு காரணமே நீங்களாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது அத்தை அப்படின்னு சொல்ல, என்ன தம்பி உங்கள் குடும்பத்தை பெருக்கிறதுக்கு நான் நினைப்பேனா அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன எதுக்காக நீங்கள் என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ஓடோடி வந்தீங்க, நேற்றுக்கு நைட்டு தான் இந்த மாதிரி தங்கமேல் என்கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா, கதிர்கிட்ட கேட்க சொல்லியும் அழுதா. கதிர்கிட்ட நான் போய் எப்படி கேட்பேன், அவன் மேலே தப்பே இல்லாதப்பா அவன்கிட்ட நான் கேட்டு அவனை வேற நான் கஷ்டப்படுத்தணுமான்னு யோசித்தேன். ஆனால் இன்றைக்கே தங்கமேல் உங்களை வர வச்சு உங்கள் மூலமாக அதை நினச்சேன், அவன் நினச்சதை நடத்தணும்னு நினச்சிட்டால அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன மயிலே நான் உன்னை என்னமோ நினச்சேன், ஆனால் நீ என்ன இப்படி உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்க, உனக்குன்னு சொந்த புத்தியே இல்லையா, அதை பற்றி யோசிக்க மாட்டியா, இந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும், நீ தானே வந்துட்டு இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக அதை புரிஞ்சு ஏற்று நடந்துக்கணும், பின்ன அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் நீ எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லி இங்கே தங்கமயில திட்டுறாங்க சரவணனும். சரவணன் இப்படி பேசுகிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது பாக்கியத்துக்கு. எப்படியாவது நம்ம பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு தானே நேரம் பார்த்து நம்ம தங்கமயில கதிர்கிட்ட பேசுகிறதுக்கு வர வச்சோம். ஆனால் இங்கே என்னடானா நடக்கிறதே வேறையா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ தான் சரவணன் யோசிக்கிறாங்க, இங்கே அவங்க அம்மா பாக்கியம் வந்ததும் தெரியும், இங்கே அவங்க அம்மா பாக்கியம் வந்தது ஏற்கனவே சரவணனுக்கு தெரிஞ்சிடுச்சு. படுக்கையில் இருந்தாலும் அப்போவே கிளம்பி வந்த இங்கே சரவணன், இங்கே தங்கமேலும் அவங்க அம்மா பாக்கியமும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கதை பார்த்து, இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் தங்கமேல் இப்படி அழுகுறதுக்கு என்ன இருக்குது, நேற்று என்கிட்ட சொன்ன விஷயத்தை இன்றைக்கி அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அதுதான் நடந்திருக்கு அப்படின்றத அப்போவே அவங்க கண்டுபிடிச்சிட்றாங்க. கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே மயிலும் கதுக்கிட்ட போயிட்டு அதே விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்படி நான் வர்ற நேரம் பார்த்து இந்த பிரச்சனை ஏற்படுத்தி இவளுக்கு சப்போர்ட்டாக பேசணுன்றதுக்காக தான் இவன் இந்த மாதிரியான நாடகமே நடத்திருக்கான்றத இங்க சரவணனும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஈஸியா கண்டுபிடிச்ச சரவணன் இங்க பாக்கியத்திட்ட சொல்றாங்க, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை, தங்கமயில் அந்த வீட்டுல எப்படி வளர்ந்தா எப்படி இருந்தான்றது எனக்கு தெரியல, ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்கணும், ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பமா வாழுற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும், யாருக்காகவும் யாரையும் விட்டு கொடுக்கவும் முடியாது, தங்கமயிலுக்காக என் தம்பியையும் என் தம்பிக்காக தங்கமயிலை என்னால் என்னைக்குமே விட்டு கொடுக்க முடியாது, என்னோட தம்பி சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வளர்ந்தவன், இப்போ அவன் கஷ்டப்படுறதை என்னால் ஏற்றுக்க முடியாது, அவன் மேலே தப்பு இருந்தால் கண்டிப்பாக தங்கமயில் சொல்லி போய் நான் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, அதை நான் அப்போவே அவங்ககிட்ட நான் நேராக கேட்டிருப்பேன், இதில் தேவையில்லாமல் நீங்கள் வந்து தலையிட வேண்டாம், ராஜு விஷயத்துலையோ இல்லை கதிர் விஷயத்துலையோ என் தனிப்பட்ட என் தம்பி செந்தில் மீனா இவங்க யார் விஷயத்துலையோ நீங்கள் தேவையில்லாமல் தலையிடணும்னு வந்த எந்த அவசியமும் இல்லை, இல்லை எனக்கோ தங்கமேலுக்கோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நீங்கள் பேசுகிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆனால் அதேமாரி என் தம்பிங்க விஷயத்தில் தலையிடுறதுக்கு யாருக்குமே எந்த உரிமையுமே கிடையாதுன்னு சொல்ல, இங்கே பாக்கியத்துக்கு சரவணன் பேசுகிறது பேரதிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப அமைதியான பையன் நினச்சோம், இவனை வச்சு காரியத்தை சாதிச்சலான்னு நினச்சோம், இந்த பையன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக தெரிஞ்சாலும் அதே நேரம் பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக தான் பேசுதேன்னு நினச்சி இங்கே பாக்கியம் ஆடி போய் நிற்க, சரி மயில் பார்த்து பத்திரமா இரு, வீட்டுக்கு வரனாலும் வா நான் கிளம்புறேன்னு சொல்ல, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க சொல்கிறாங்க, இல்லை தம்பி இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு வாயளவில் சொன்னாலும் மனசளவில் ரொம்ப கஷ்டத்தோடையும் அதே நேரம் தான் பண்ண தப்பை நினச்சிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க பாக்கியமும். அப்போ தான் வந்து கோமதி யோசிக்கிறாங்க, தேவையில்லாமல் நம்ம குடும்ப பிரச்சனையில் தலையிடுறாங்க, ஏமையிலும் உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா, வீட்டில் வந்தால் மாமாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிற, இல்லை ஃபோன் போட்டு உங்கள் அம்மாவோட மனசை கஷ்டப்படுத்துகிற, இப்போ பார்த்தல அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்கன்னு அப்படின்னு சொல்ல, எங்கள் தங்கமேல் எதுவுமே பேசாமல் திரும்பவும் ரூம்குள்ளே ஓடி போயிடுறாங்க. என்னத்தை இவங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி இங்கே ராஜி மீனா 2 பேருமே கேட்க, இவளை எப்படியாவது மாற்றி ஆகணுன்ட்டு, இல்லைனா எல்லாத்துக்குமே அழுதுகிட்டே இருப்பாள், இந்த மாதிரி வீட்டில் இருந்து அழுதுகிட்டே இருக்கிறது ஒரு பொண்ணுக்கு நல்லாவா இருக்கும், அதுவும் அவன் சரவணனுக்கு இதனாலேயே அவன் மேலே வெறுப்பு வந்துடும், முதல்ல அவளை மாற்றி ஆகணும் அப்படின்னு இங்கே கோமதி ஒரு முடிவெடுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த பாக்கியமும் அவமானப்பட்டு போக தான் நினச்சதும் நடக்கலை அப்படின்ற ஒரு கவலையில் இங்கே தங்கமயில் ரூமில் போய் உட்காந்துடுறாங்க.